விருதாச்சலம் எருமனூர் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி விஇடி மேல்நிலைப் பள்ளி ஆகும். இப்பள்ளியின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதகிரீஸ்வரா கல்வி குழுமம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்டு இன்று நல்ல முறையில் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கல்வி குழுமம் துவங்கப்பட்டதனுடைய நோக்கமே இந்த பகுதியில் உள்ள என்னுடைய குழந்தைகள் சுமார் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள திருச்செங்கோடு பகுதியில் சென்று வந்து படித்த போது ஏற்பட்ட கஷ்டத்தை முன்னிட்டு இந்த பகுதியில் உள்ள என்னுடைய நண்பர்களுடைய கூட்டு முயற்சியால் 27 இயக்குநர்களை கொண்டு துவங்கப்பட்டு கடந்த வருடம் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று இந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் பைந்தமிழ் பாவலன் பாரதி பாடிய வழியில் 27 நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான பள்ளி, கல்விக்கென்ற ஒரு பள்ளி, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஏழ்மையான, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இந்த பள்ளி. விருதகிரீஸ்வரா கல்வி பொறுப்பாட்சி குழும எனும் பெயரில் விஇடி மேல்நிலைப் பள்ளி என்று இன்று திகழ்ந்து வருகிறது. இப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு எனப்படும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. பள்ளி மாணவர்கள் முழுவதும் கிராம பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இங்கே இடம்பெற்று பயின்று வருகிறார்கள். 10ஆம் வகுப்பில் 250 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 50% மாணவர்கள் அவர்கள்தான் இந்த பள்ளியில் தங்கி படித்து வருகிறார்கள். அதற்கு இந்த பகுதியில் உள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள். பொதுமக்களிடையேயும் எங்கள் பள்ளிக்கு முழு ஒத்துழைப்பு உள்ளது. ஒவ்வொரு நாளும் இரவு 2 மணி நேரம் இயக்குனர் பெருமக்கள் வந்து வகுப்புகளை கண்காணித்து வருகிறார்கள். அதேபோல் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் கவனத்தோடு பாடம் நடத்தி நல்ல மதிப்பெண்ணை பெற்று இந்த பள்ளிக்கு சிறப்பான பெயரை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. 2009-2010 ஆண்டில் ஆரம்பித்த 2ஆம் ஆண்டிலேயே அரசு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலில் எழுதச் சென்ற மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று 100க்கு 100% பெருமை சேர்த்து இந்த பள்ளியை உயர்த்தியிருக்கிறார்கள். எஸ் மணிவேல் என்ற தமிழ் வழியில் பயின்ற மாணவன் கிராமத்தில் பயின்று இங்கே 9வது சேர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 480 என்ற மதிப்பெண்ணை பெற்று இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறான்.
2010-11ஆம் ஆண்டில் இந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலை பள்ளியாக இன்று திகழ்ந்து வருகிறது. அப்பொழுது 10ஆம் வகுப்பில் ஆர் வினோத்குமார் என்ற மாணவன் 500க்கு 489 என்ற மதிப்பெண்ணை பெற்று விருத்தாசலம் கல்வி மாவட்டத்திலேயே முதல் மாணவன் என்ற பெயரை தட்டிச் சென்றான். எம் பள்ளி மாணவன், பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவன், கல்வி மாவட்டத்தில் முதலிடம். 2011-12ஆம் கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பில் இதுவரையில் 100க்கு 100 தேர்ச்சி சதவீதம் என்ற பெயரில் நித்யபாரதி என்ற மாணவி 500க்கு 483 என்ற மதிப்பெண்ணும், முதலில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய எம் பள்ளி மாணவன் எஸ் மனோகர் 1200க்கு 1135 மதிப்பெண்கள் பெற்று மிக உயர்ந்த நிலையில் மருத்துவ படிப்பினை இன்று ருஷ்யாவில் படித்து கொண்டிருக்கிறான். இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களில் தலையாய மாணவன். 2012-13ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 4வது இடம் பெற்று அனிதா என்ற மாணவி 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று கொடுத்திருக்கிறாள். இந்த கல்வி மாவட்டத்தில் முதல் மாணவி. 12ஆம் வகுப்பில் வித்யா என்ற மாணவி 1200க்கு 1154 மதிப்பெண்கள் பெற்று இன்று கோவை பொறியியல் கல்லூரியில் பயின்று வருகிறாள். 2013-14ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 3ஆம் இடம், அளப்பரிய சாதனை, 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று தினத்தந்தி நாளேடு அவனுக்கு பரிசு கொடுத்து பாராட்டு பத்திரம் வழங்கியிருக்கிறது. 12ஆம் வகுப்பில் பி அனுஷா என்ற மாணவி 1143 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறாள். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. தற்போது 2014-15ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் பயின்று கிராம பள்ளியில் பயின்று இன்று எம் பள்ளியில் மேல்நிலையில் 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1142 எடுத்து சூர்யா என்ற மாணவி முதலிடத்தை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறாள். மோனிஷா என்ற மாணவியும் 1200க்கு 1125 எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தமிழ் வழியில் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு வரை படித்து இந்த கிராம மேல்நிலைப் பள்ளியில் 11-12ஆம் வகுப்பு பயின்று இப்படிப்பட்ட அளப்பரிய சாதனை செய்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் வசந்தகுமார் என்ற மாணவன் 1116 மதிப்பெண் பெற்று மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகுச் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். பேர் சூர்யா.
முகாசப்பருங்கிற கிராமத்தில் தான் நான் 10th படித்தேன். 10th 466 மார்க் எடுத்தேன். டீச்சர்ஸ்லாம் நீ நல்லா படிக்கிறேன்னு சொல்லி இந்த விஇடி ஸ்கூலில் சேர்க்க சொன்னாங்க. அதனால் இங்கேயும் வந்து சேர்ந்தேன். எனக்கு ஸ்கூல் ஃபீஸும் கம்மி பண்ணி தந்தாங்க. ஹாஸ்டல்லையும் ஃப்ரீயாக சேர்த்துக்கிட்டாங்க. எப்பயுமே 12th நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் ஆரம்பத்திலேருந்தே. ஹாஸ்டலில் எனக்கு படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஹாஸ்டல் வந்து தான் நிறையா மார்க் எடுத்தேன். இப்போ வந்து 1142 மார்க் எடுத்திருக்கேன். டைரக்டர்லாம் நைட்டு 10:30 மணி வரைக்கும் எங்கள் கூடயே இருப்பாங்க. ரொம்பவும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறையா சொல்லி தருவாங்க. அதுமாரி டீச்சர்ஸும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. 1142 மார்க் எடுத்திருக்கேன். அக்ரி படிக்கலான்னு இருக்கேன். விவசாயத்தில் நல்ல ஒரு விஞ்ஞானியாக வருவேன். மக்களுக்கு நல்ல சேவை செய்வேன். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. என் பேர் மோனிஷா. எருமனூர் கிராமத்துலேருந்து வரேன். 10th வந்து எருமனூரில் தான் படித்தேன். 460 மார்க் எடுத்தேன். விஇடி ஸ்கூலில் வந்து நல்லா கோச்சிங் இருந்ததால் இங்கே வந்து சேரணும்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்து படித்தேன். இப்போ 12th வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஃபார்மர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. ஃபீஸும் எனக்கு வந்து மார்க் எடுத்ததால் கம்மி பண்ணி தந்தாங்க. நான் வந்து 12th நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து செகண்ட் மார்க் 1125 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் போகலான்ட்டு இருக்கேன். இப்போ சென்னையில் வந்து எனக்கு அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. நான் இன்ஜினியரிங் படித்து நல்ல மார்க் எடுப்பேன். அதே மாதிரி நல்ல வேலைக்கும் போவேன். மக்களுக்கு நல்லா சேவை செய்வேன். இப்பள்ளி அமைவிடப்பெற்ற இடம் இயற்கையான சூழல், பசுமை புல்வெளி, அருமலையாம் கிழமலையான் பழமநாதனுடைய இருப்பிடம். அவன் இருப்பிடத்திற்கு பக்கத்திலே ஓடுகின்ற மகுடமான மணிமுத்தாறு நதி. அதன் அருகில் இப்பள்ளி. இப்பள்ளியில் எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான் இந்த முதல் மதிப்பெண்ணை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. என் பேர் வி வசந்தகுமார். நான் வந்து இங்கே தான் விருத்தாச்சலத்துலேருந்து வரேன். நான் வந்து இங்கே தான் 6th படிக்கிறேன். 6th ரொம்ப நல்லா படிப்பேன். இங்கேயே வந்து 10th வந்து 474 எடுத்தேன். 474 மார்க்ஸ் எடுத்ததுனால இங்கேயே வந்து எனக்கு +1 +2 2 வருஷத்துக்கு சேர்த்தே கன்செஷன் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் +2 வந்து எனக்கு ஃப்ரீ ஹாஸ்டலில் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டே நைட் பார்க்காம டேரக்டர்ஸ், ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என் கூட இருந்து எங்கள் எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சாங்க. அதனால் நான் வந்து 12th வந்து 1116 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இன்றைக்கி சென்னையில் வந்து நல்ல காலேஜில் சேர போகிறேன். நான் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகி நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்வேன். விடுதியில் நவீன முறையில் சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு விடுதி மாணவர்களுக்கு சீர்மையான முறையில் வழங்கப்படுகிறது. அதனால் உடல்நலத்திற்கும் உளநலத்திற்கும் தீங்கேதும் இல்லாமல் எம் பள்ளி மாணவர்கள் செம்மாந்து இருமாந்து கல்வியிலே இன்று சிறப்பாக மதிப்பெண்களை பெற்று வருகிறார்கள். நூலக வசதி மற்றும் ஆய்வக பிற வசதிகள் அனைத்தும் இப்பள்ளியிலே மிக அற்புதமாக உள்ளது. இப்பள்ளியில் மாணவ மாணவியருக்கு காற்றோட்டமான அறைகளை கொண்ட ஹாஸ்டல் வசதியும் தரமான கேண்டீன் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. இங்கே தங்கி படிக்காத தினசரி வருகை தருகின்ற மாணவர்களுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தங்கி படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு சதவீதத்தில் குறைவு பண்ணி அவர்களுடைய விடுதியினுடைய தொகையை
குறைத்து நாங்கள் அந்த மாணவர்களையும் சேர்த்து அவர்களுடைய கல்வி நலனை உயர்த்தி வருகிறோம். ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உண்டு. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 24 மணி நேரமும் இப்பள்ளியிலே வழங்கப்படுகிறது. மின்சாரம் தடைபட்டால் 24 மணி நேரமும் 2 ஜெனரேட்டர்கள் இங்கே அமைக்கப்பட்டு மின்சார வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2010 அரசு பொதுத் தேர்வில் தமிழில் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற அகர முதல்வன் என்ற மாணவனுக்கு தினத்தந்தி பாராட்டி பரிசளித்திருக்கிறது. தமிழக அரசும் அம்மாணவனை அழைத்து பரிசு கொடுத்திருக்கிறது. பள்ளிக்கும் தமிழக கல்வித்துறை அமைச்சரால் பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலில் தமிழ் வழியில் ஆரம்பிக்கப்பட்டு பின் அனுமதி பெற்ற ஆங்கில வழியிலும் இங்கே பாடம் நடத்தப்படுகிறது. பள்ளியில் ஆண்டு விழா. ஆம், இப்பகுதியில் யாரும் நடத்திட முடியாத ஒரு பெருந்திரள் விழாவாக நாங்கள் நடத்தி வருகிறோம். 100க்கு 100 எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு பத்திரமும் பரிசுகளும் நாங்கள் வழங்குகிறோம். 100க்கு 100 எடுத்து கொடுத்த ஆசிரியர் சம்பளர்களுக்கு பொற்காசுகளோடு பாராட்டு பத்திரமும் நினைவு பரிசுகளும் வழங்கி வருகிறோம். பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு, மாணவர்களுடைய கல்வி ஈடுபாடு, பொதுமக்களினுடைய உதவி, ஆசிரியர்களின் ஈடு இணையில்லா கடுமையான உழைப்பு, இயக்குநர்களுடைய நல்ல ஆதரவு ஆகியவற்றுடன் இன்று சீரும் சிறப்புமாக எமது பள்ளி நடந்தேறி வருகிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோமன் என்பதைப் போல எல்லா இயக்குநர்களுடைய கவனமும் எம் பள்ளியினுடைய மேம்பாட்டிலே இருக்கிறது என்பதை மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா, தியானம், கராத்தே போன்ற பயிற்சிகள், இந்தி, கணினி போன்ற பயிற்சி வகுப்புகள், ஸ்மார்ட் கிளாஸ் போன்றவற்றின் மூலம் உரிய பயிற்சிகள், பேச்சு மொழி ஆங்கில வகுப்புகள் சிறப்பாக இப்பள்ளியில் நடைபெறுவதனால் மாணவர்கள் அனைவரும் சரளமாக ஆங்கிலம் பேச ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. பள்ளி மாணாக்கர்களுக்கு முறையான யோகாசன பயிற்சியும் இப்பள்ளியில் அளிக்கப்படுகிறது. இக்கல்வி நிறுவனத்தில் மாணாக்கர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க கேரம்போர்டு மற்றும் செஸ் விளையாடுவதற்கான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எந்த போட்டியானாலும் வெற்றி எமதே என்று எம் பள்ளி மாணவர்கள் சூளுரைத்து கலைக்கழக போட்டிகளில் பங்கெடுத்து கொண்டு பரிசுகளை சொல்ல முடிய அளவிற்கு வாரிக்கொண்டு வருகிறார்கள். தேசிய விழாவான சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, காந்தி ஜெயந்தி விழா, குழந்தைகள் பிறந்த தின விழா ஆகிய விழாக்களை இப்பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெற உதவியாக இருக்கிறது. விடுதி மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இயக்குனர் பெருந்தகை மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே மருத்துவ சோதனையிட்டு உரிய மருந்துகளையும் மாத்திரைகளையும் வழங்கி வருகிறார்கள். விளையாட்டுப் போட்டிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று பல பரிசுகளையும் மாணவர்கள் பெற்றுச் செல்கிறார்கள்.
மிகவும் ஏழ்மையான கிராமப்புற மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி இந்த பள்ளி. இப்போது 500க்கு கீழே 300க்கு மேலே 40% மாணவர்கள் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் 60% மாணவர்கள் 300க்கு கீழே எடுத்த மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிப்பெண்கள் மற்ற பள்ளிகளைப் போல 490க்கு மேலே சேர்த்து நாங்கள் பெருமை சேர்த்து கொள்ளவில்லை. 300க்கு கீழே எடுத்த மாணவர்களை இப்பள்ளியிலே சேர்த்து அவர்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாகும். தேசிய பசுமைப்படை, சாரண சாரணியர் படை, நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற கல்வி இணைச் செயல்பாடுகள் இங்கே அற்புதமாக நடத்தப்பட்டு வருகிறது. சாரண சாரணிய மாணவர்களில் 20 மாணவ மாணவியர்கள் ஆளுநர் விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் வருடந்தோறும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து இங்கே செம்மையாக கிராம பணி செய்து வருகிறார்கள். இப்பள்ளியில் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், பாரத சாரண சாரணியர் இயக்கம் போன்ற பல்வேறு மாணவர் இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. ஆகவே இந்த முழுவதுமே கிராமப்புறத்தை நம்பிதான் இந்த பள்ளி வளர்ச்சி பெற்று வருகிறது. மற்ற பள்ளியை போல் 400 மார்க்கு 450 மார்க்குக்கு மேலே உள்ளவங்களை தான் நாங்கள் சேர்ப்போம் அப்படிங்கிற கண்டிஷன் எங்கள்கிட்ட இல்லை. அதே போல் 250 மார்க்கு மேலே குறைவாக உள்ள மாணவர்களை கூட சேர்த்து இந்த அளவு பயிற்சி கொடுத்து தேர்ச்சி சதவீதத்தை அதிகப்படுத்தியுள்ளார்கள். எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களும் அனைவருக்கும் நன்றி. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், சின்னமாய் திடமாய் கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவுச் சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம்.